ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீவு கை தான் ஃப்ரெண்ட்ஸ். கை எப்படி வெட்டுறதுன்றதை ஃபுல் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பாருங்கள், கீழே நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு ஸ்கேலை வச்சு கரெக்டாக ஸ்கேலெல்லாம் எடுத்தாலே போதுமானது. அதை அப்படியே எடுத்து ஒரு கோடு போடுறோம். அப்புறமா அதிலிருந்து அந்த ப்ளவுஸோட நுனிக்கை அளவையும் குறிச்சிக்கிறோம், உயரத்தையும் குறிச்சிக்கிறோம். உயரம் இதில் 9.5, தையலுக்கு சேர்த்தா 10. நம்ம எப்பயுமே கையை அளவு எடுக்கும்போது அந்த கை கொக்கி சைடாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கொக்கி சைடு உள்ள கையை எடுத்து தான் நம்ம மார்க் பண்ணணும். சென்ட்ரு மார்க் பண்ணுறோமா, அடுத்து அக்கிள் அந்த ப்ளவுஸில் கையில் எப்படி இருக்குதோ அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணுறோம். வேறு ரிஸ்க்கே எடுக்க தேவையில்லை. இப்போ இந்த உயரத்துலேருந்து அப்படியே ஆப்போசிட்லேருந்து நேராக ஒரு கோடு போட்டுருங்க. கோடு போட்டுட்டு நம்ம அக்கிள் அளந்திருக்கோம் பார்த்திங்களா, அங்கேருந்து சென்ட்ரிலேருந்து அக்கிள் அளவு வரைக்கும் ஒரு வளைவாக போட்டுருங்க. வளைவாக கோடு போட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், வளைவாக கோடு போட்டதுக்கப்புறமா அதை அப்படியே வெட்டிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? வெட்டி எடுத்துடுறோம். வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமா தான் அதில் மிச்ச பீஸ் இருக்கும் பாருங்கள். அந்த மிச்ச பீஸை நம்ம அப்படியே ஒட்டுக்கு எடுத்துக்கிறலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாயின் பண்ணணும்ல, அக்கிள் பாருங்கள் கடைசியில் நிற்கிது. நுனிக்கையும் அக்கிளையும் மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணி அது அப்படியே ஒரு கோடு. அதுக்கப்புறம் பாருங்களேன், 2 தையல் போடுறதுக்கு நமக்கு பீஸே இல்லை பாருங்கள். அதனால் என்ன பண்ணுறோம், இதை எடுத்துட்டு வெட்டி எடுத்ததுக்கப்புறம்தான் நம்ம அந்த ஒட்டுக்கு துணி எடுக்கணும். ஓகேங்களா? இதை அப்படியே வெட்டி எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறம் அங்கே மிச்சம் இருக்கும் பாருங்கள், அந்த கோடு நேராக போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த கோடு பீஸை அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். எடுத்து குண்டூசி மாட்டி இந்த கை பீஸோடு வச்சுக்கோங்க. வேறு பீஸு நமக்கு தேவையே இல்லை. இந்த பீஸே கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கை வெட்டுறது. அதுக்கப்புறமா முக்கியமான ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டு பகுதி குடஞ்சி வெட்டுறது. ஃப்ரண்ட்டு பகுதி குடஞ்சி வெட்டுறோம் அப்படின்னா, சென்ட்ரிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு, சென்ட்ரிலேருந்து ஒரு 2 இன்ச்சு குறிச்சிக்கிறோம். சென்டரை அடையாளம் போட்டு வச்சுக்குவோம். அடையாளம் போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், சென்ட்ரிலேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அக்கிள் அடையாளம். அக்கிள்லேருந்து நம்ம 2 இன்ச்சு எடுத்து பார்த்திங்களா, மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது வரைக்கும் நம்ம எடுத்தால் போதும். சென்ட்ரு வரைக்கும் கடைசி வரைக்கும் கொண்டு போகணுன்னு அவசியம் இல்லை. 2 இன்ச்சும் இந்த அக்கிள்லேருந்து அப்படியே ஒரு வளைவு. எவ்வளோ அளவுன்னு பார்த்திங்கன்னா, 1/2 இன்ச்சு, 1/4 இன்ச்சு உங்கள் தோது போல் நீங்கள் எடுத்துக்கிறலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவு, தேவைப்படுற அளவு எடுத்துக்கோங்க. அப்படியே அக்கிள்லேருந்து அந்த 2 இன்ச்சு அடையாளம் வரைக்கும் ஒரு மார்க் போட்டு அதை அப்படியே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4 பீஸ் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த 4 பீஸை நம்ம அப்படியே வெட்டிடக்கூடாது. வெட்டினா என்ன ஆகும், 4 பீஸுமே பேக்கு ஃப்ரண்ட்டு ஒரே மாதிரி ஆயிரும். அதனால் என்ன பண்ணோம்னா, 2 பீஸை மட்டும் எடுத்து நம்ம அந்த கரைச்சதுக்கு அடையாளம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதை அப்படியே வெட்டிடணும். 2 பீஸ் வெட்டுறதுக்கு முன்னாடி கவனம் வேணும். இந்த 2 பீஸை மட்டும் எடுத்து அப்படியே கரைச்சிருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கை வெட்டுறது ரொம்ப ஈஸியானது. உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு புரியலை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்ன டவுட் இருந்தாலும் மலரக்கா சொல்லித்தரேன். ஓகேங்களா? இவ்வளோ தான் ஸ்லீவ் வெட்டுறது. கை அளவு எடுக்கும்போது எந்த பக்கம் எடுக்க சொன்னேன், கொக்கி சைடு உள்ள கையை தான் நம்ம அளவுக்கு வச்சுக்கிறணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு. இதை அப்படியே தைச்சி விட்டோம்னா ஓகே பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.